தடவை இந்த கரும்புள்ளி முகத்தில் வந்துட்டாலே நம்ம முக அழகையே பாதிக்குது. இப்படி முகத்தில் வந்த கரும்புள்ளியை எப்படி இயற்கையான முறையில் சரி செய்யலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை கரும்புள்ளி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி காஞ்சதும் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணினா கரும்புள்ளி மறைஞ்சிரும், ஃபேஸ் நல்லா க்ளீன் ஆகிடும். கொஞ்சம் பப்பாளி சாறு, கொஞ்சம் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் தேன், இது மூணையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம முகத்தில் அப்ளை பண்ணி வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்து முகத்தை கழுவிட்டு வரப்போ முகத்தில் இருக்க கரும்புள்ளி நாளை விடல மறைய ஆரம்பிச்சிடும். கொத்தமல்லி இலையோட மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு முகத்தில் தடவி கொஞ்ச நேரம் கழித்து கழுவிட்டு வரப்போ முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் மறைய ஆரம்பிச்சிடும். இதை வாரத்துக்கு 2 தடவை செஞ்சுட்டு வரலாம். அடுத்ததாக ஓட்ஸு முகத்திற்கு மிகவும் சிறந்த ஒரு பொருளாகும். ஓட்ஸை தூள் செஞ்சு அதோட ரோஸ் வாட்டர் கலந்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து கொஞ்சம் மசாஜ் செஞ்சு கழுவிட்டு வரலாம். இப்படி செஞ்சுட்டு வரப்போ முகம் நல்லா பொலிவாக இருக்கும். அடுத்ததாக தயிர் மற்றும் எலுமிச்சை ரெண்டுமே சருமத்தோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாரோட கலந்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு கழுவிட்டு வர முகம் நல்லா அழகாக ஆரம்பிச்சிடும். இது கற்றாழை ஜெல்லை டெய்லி 15 நிமிஷம் மசாஜ் பண்ணி கழுவிட்டு வரலாம். இப்படி டெய்லி பண்ணிட்டு வரப்போ முகத்தில் எந்த ஒரு மாசு மறி இல்லாமல் முகம் மென்மையாகவும் அழகாகவும் இருக்கும். அடுத்ததாக வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுட்டு அதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் நல்லா மறைய ஆரம்பிச்சிடும். இப்போ மேலே சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்கள் முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள்லாம் மறைஞ்சி முகம் நல்லா அழகாக ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.